ஹைடா. மாஃபியா பொண்ணு பார்த்தது அப்படி பார்த்துடலாம். இப்போ ஜேகே ரூமுக்கு போகிறான். அவனுக்கு சம்திங் உள்ளே வந்ததுலேருந்து ஏதோ ஃபீல் ஆகிட்டே இருக்கு. அவன் போய்கிட்டே இருக்கான். அவனுக்கு முன்னாடி நிறைய கேர்ள்ஸு ஏற்றி இறக்கி நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவன் அதெல்லாம் எப்போவுமே கண்டுக்க மாட்டான். அவன் ரொம்ப ரிலாக்ஸாக, அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏதாவது பிஸ்னஸ் டீல் அட்டன் பண்ணுவான், அவ்வளோதான். வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா அந்த மாதிரி இருந்தால் டீசெண்டாக பார்த்துப்பான். பட் உள்ளே இறங்கி வேலை செய்கிறது எல்லாமே ஜேகே மட்டும்தான். அவனுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஹிப்பிக்கா ஃபைட்டு. அவனுக்கு ஒன்று பிடிக்கலன்னா பிடிக்கல, ஒன்று பிடிச்சதுன்னா அவ்வளோதான். மீதி ஒர்க் எல்லாமே ஜேகே மட்டும்தான் பார்த்துப்பான். ஸோ இப்பயும் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. அவன் யாரையுமே கண்டுக்காம உங்கள் நம்பர் கொடுத்து ட்ராக் பண்ண சொல்லியிருப்பான் ஜேகே கிட்ட. ஸோ அதை பற்றி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே ரூமுக்கு போயிட்டுருக்க. இந்த டைம் உங்கள் முடியை பிடிச்சி ஒருத்தன் இழுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா? ஸோ அவன் உங்களை இழுத்து அந்த கண்டெய்னருக்குள்ளே தள்ள கால் இடிச்சுக்கிச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்க இந்த சவுண்ட் அப்படியே வீக்கு கேட்டுச்சு. ஸோ அவன் சடனாக திருப்பி பார்க்க நீங்கள் விழுந்துட்டு காலை தேய்ச்சிக்கிட்டே திரும்பி வீயை தான் பார்க்குறீங்க. போகாத வீ அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டே நீங்கள் வீயை பார்க்க அவன் திரும்பி பார்க்குறதுக்கும் நீங்கள் அவனை பார்க்குறதுக்கும் கரெக்டாக இருக்கு. வீ அப்படின்னு நீங்கள் அழுதுட்டே அவனை பார்க்க அவன் உங்களை பார்த்துட்டான். ஏய் வஹன் நீங்கள் அப்படின்னு உங்களை பார்த்துட்டே உங்ககிட்ட ஓடி வரா. நீங்கள் விழுந்து அங்கேயே உட்காந்துட்ருக்கீங்க. அவன் உங்களை உள்ள நல்லா பிடிச்சி தள்ளி டோரை க்ளோஸ் பண்ணலான்னு வரான். அதுக்குள்ளே எழுந்து நீங்கள் டோர்கிட்ட வந்து டோரை க்ளோஸ் பண்ண விடாமல் வீயை பார்த்து வீ வீ பயமா இருக்கு வீ வீ அப்படின்னு அலறீங்க. ஸோ அது அவனுக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது. செம்மக்கும் வருது. ஏய் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு அவன் கேட்டு முடிக்கல. உங்களை பிடிச்சி தள்ளி டோரை க்ளோஸ் பண்ணிட்டான் ஒரு கார்ட்ஸு. ஸோ ஒரு ராட் எடுத்து அந்த கண்டெய்னர் லாக் பண்ண வர வி பின்னாடியே வந்து அவன் முடியை பிடிச்சி அது டோர்லேயே அப்படியே போட்டு முட்டுன்னு சாத்துறான். உள்ளே இருக்கீங்க, அது டோரே அப்படியே அதிருது. டோரை நாக் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இந்த சவுண்டு கேட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. அவன் அந்த டோரில் ஹிட் ஆகிட்டு அப்படியே கீழே விழுறான். அவன் தலையெல்லாம் அவ்வளோ ரத்தம். அவன் அடித்த ஒரு அடியில் அவனுக்கு மயக்கம் வந்துருச்சு. மண்டையும் உடஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் அந்த டோர் ஓப்பன் ஆக நீங்கள் பார்த்துட்டே இருக்கும் போதும் உங்கள் முன்னாடி வி நிற்கிறான். முன்னாடி அப்படி சொல்ல ஓடி வந்து ஒரே ஜம்ப்பு வி மேலே அப்படியே உங்களை கேட்ச் பண்ணிட்டான். இந்த டைம் யான் வந்து நிற்க அவ்வளோதான் போச்சு. அவனுக்கு இன்னும் பயம் அதிகமாக ஆரம்பிக்குது. காட்ஸுக்கெலாம் ஒன்றும் புரியல இங்கே என்ன நடக்குது. அப்படி வி டேர்ன் பண்ணி யான் யான் எங்கே இருக்க யான் ஒரு சவுண்டு. வி பின்னாடி நின்றுருப்பான். வி முன்னாடி வந்து நிற்கிறான். வி கொடுத்தா அந்த ஷவுட்டை பார்த்து அவனுக்கு அல்லு கிளம்புது. அவன் முன்னாடி வந்து நிற்க எதுக்கு தான் என்ன நீ திரும்பி பார்க்க விடாமல் பண்ணியா? சார் அது 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 இல்லை சார் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வி செவ்வில்ல ஒன்று விட்டு தெரியும்டா ஏதோ ஃபிஷ்ஷியாக ஏதோ பண்ணுற. ஏய் உனக்கு தெரியாதா இது யாருன்னு? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? தண்ணுறும் போதே ஒரு டவுட் இருந்ததும் சார் சார் ஒரு நிமிஷம் சார் சொல்கிறது கேளுங்க சார் அப்படின்ட்டு அவன் வி கிட்ட கெஞ்சிட்ருக்க. இந்த டைம் வி வீட்டிலேருந்து கன் எடுக்கிறான். ஒரு கையில் உங்களை ஹோல்ட் பண்ணிட்டேன், ஒரு கையில் எடுக்கிறான். எதுக்கு இப்படி பண்ண? யாருன்னு உனக்கு தெரியாதா? உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியா? 2 நாளாக தேடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எவ்வளோ திமிரு. உன் பெர்மிஷன் இல்லாமல் இந்த ரூமுக்குள்ளே யாராலும் வரவும் முடியாதோ போகவும் முடியாதோ. உனக்கு தெரியாமல் இவன் எப்படி உள்ளே வந்திருப்பான்? இவன் முடி பிடிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒருத்த மண்டியில் அடிபட்டு படுத்திருப்பான் இல்லையா? ஆக்சுவலாக அவன் சாகவே இல்லை. ஸோ வி 8 பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணிட்டான். அவள்தான் அவன் செத்து போயிட்டான். என் கண்ணு முன்னாடி பிடிச்சி தள்ளுறான். அடுத்தது நீ அப்படின்னு சொல்லிட்டு 2வது கண்ணு யான் கிட்ட வர யான் அப்படியே நிடோல் பண்ணிட்டான். சொல்லு என்ன நடக்குது? எப்போதுலேருந்து இவங்க எங்கே இருக்கா? நீ என்னை பின்னாடி பார்க்க விடாமல் பண்ணும் போது எனக்கு ஒரு டவுட் இருந்ததுடா. நான் அது ஏதோ பெருசாக கண்டுக்கல. உனக்கு தெரியும் இவளை எனக்கு எவ்வளோ பிடிக்கும். ஆனாலும் நீ இதை பண்ணியிருக்கனா ரீசன் தெரியணும்ல. சொல்கிறியா இல்லை சாகரியா அப்படிங்கிற மாதிரி கண்ணை பாயிண்ட் பண்ண. எப்பவும் போல தான் எப்படி ஜேகே மிரட்டி கேட்டா வி சொன்னதெல்லாம் சொல்லிருவானோ அதே போல தான் வி கன் பாயிண்ட்ல நிற்க வச்சு அவனுக்கு கேட்கும் போதும் அவன் அப்படியே உளர்ட்டான். எல்லாம் ஜேகே சொல்லி தான் சார் செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதான் வி அப்படியே டோட்டலாக ஆஃப் ஆகிட்டான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல.
ஒரு டவுட் கூட ஜேகே மேலே அவனுக்கு இருந்திருக்காது. யானுக்கு தெரியாமல் இது எதுவும் நடந்திருக்காது. எல்லா டீலிங்கும் யானுமே கூட இருப்பான், ஜேகே கூடவும் இருப்பான், பி கூடவும் இருப்பான். யானுக்கு தெரியாமல் யாரும் உள்ளே வர முடியாது, உள்ளேருந்து வெளியும் போக முடியாது. இதில் வேற ஏதாவது இருக்கும்னு நினச்சிருப்பான். ஜேகே அப்படிங்கிற ஒரு நேம் வந்த உடனே விக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் வி ஹக் பண்ணிட்டு இருக்க அவ்வளோ நடுக்கும் உங்கள் பாடியில். அது வீக்கு ஃபீல் ஆகுது. வி இன்னும் டைட்டாக ஹக் பண்ணி போயிடலாண்டி, பயப்படாத போயிடலாம், என் பக்கத்தில் இருந்திருக்க, அதை கூட கவனிக்காம நான் வெளியெல்லாம் போய் சுற்றிட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவன் கையில் இருக்க கண்ணி கீழே விழுந்துருச்சு. ஜேகே அப்படிங்கிற பேரு கேட்ட உடனே அவனை ஹக் பண்ண மாதிரி அந்த குட்டோன்ல இருந்தோம் நல்லா கூட்டு வரான். என்னால் நடக்க கூட முடியல, அவ்வளோ பெயினாக இருக்கு, தலை சுத்துது, கேரா இருக்கு, கை வலிக்குது. வி உங்களை அப்படியே தூக்கிக்கிறான். நெக்ஸ்ட் கார்ல உங்களுக்கு சீட் பெல்ட் போட கையை வலிக்குது. வே உங்க கையை பார்க்குறான், ஒரு மாதிரி ரெட்டிஷா, ஒரு மாதிரி பிளாக்கா. என்னடி ஆச்சா தெரியல. ஒரு ஒரு ரூம்ல யாருன்னு தெரியல, இது கையை உடைச்சு விட்டுட்டாங்க, எனக்கு அவ்வளோ வலிச்சது தெரியுமா அப்படின்னு நீங்க அழுதுட்டே அவன்கிட்ட சொல்ல டைட்டா கண்ணை மூட்டான். அவனுக்கு தெரியுது அது ஜேகேன்னு. அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். செஸ்ட்ல அவங்க ஃபேஸை வச்சுட்டு ஏன் ஹாஸ்பிட்டல் வந்தான், உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டான். அப்புறம் இப்படி இங்கே வந்து தெரியல. உனக்கு ஃப்ளார் சாக்லேட்லாம் வசையாக வாங்கிட்டு வந்தேன். தேம்பி அழுதுகிட்டே சொல்கிறீங்க. அவன் உங்கள் ஹெட்டை கை வச்சு ரப் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை நான் தான் வந்துட்டல ஒன்றும் இல்லை அப்படி சொல்ல அவங்க ட்ரெஸ் லைட்டாக கிழிஞ்சிருக்கு. அவன் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கான். என் ட்ரெஸ்லாம் பிடிச்சி எழுதாங்க தப்பா அப்படி நீங்கள் சொல்ல வர அப்படியே கிஸ் பண்ணுறான். சைலண்ட் ஆகிட்டீங்க. அவன் கிஸ் பண்ணுறத அப்படி கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் லிப்ஸை விட்டுட்டு உங்கள் ஃபேஸை கப்பானே எதுவும் சொல்ல வேணாண்டி, என்னால் கேட்க முடியல, அப்படி எனக்கு புரியுது. இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலவே, எனக்கு கொஞ்ச நாளும் ஓகே தான், பட் அப்படி ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு எனக்கு பயமாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். உங்களை ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு தெரியும் அவன் உன்னை எதுவும் பண்ண மாட்டான். என்னவே இல்லை ஒன்றும் இல்லை, சரி நீ சேஃபாக உட்கார, நான் வரேன். எங்கே போகிற ஷர்ட்டை விட இது வரண்டே, எனக்கு பயமா இருக்கு. சரி அழாத அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கார் எடுக்கிறான். வி பொறுத்த வரைக்கும் ஜிகே இதை பண்ணியிருக்கான்னா வி உங்க பின்னாடி சுத்துறான். அதான் ஆல்ரெடி ஜிகே பிடிக்காது இல்லையா, ஸோ அதனால தான் இதை பண்ணியிருக்கான். அப்படி இருக்கு பிகாஸ் அப்படி திங்க் பண்ணிருக்கான். இதுல உங்க தங்கச்சி இருக்காங்க, உங்க தங்கச்சிக்காக தான் இவன் தூக்கிட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு எதுவும் தெரியாது. அது நீங்களுமே அவங்க கிட்ட சொல்லலை. இதை கேட்டு அவங்க இதெல்லாம் பண்ணாங்க, என் தங்கச்சி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க அவங்க கிட்ட சொல்லலை. பிகாஸ் நீங்க போலீஸ் ஸ்பை அப்படி சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்க இல்லையா. ஸோ வீக்கிட்ட சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் பயமாவும் இருக்கு. வியால உங்களுக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படி. ஸோ நீங்க இதெல்லாம் வீக்கிட்ட எதுவுமே சொல்லல. நெக்ஸ்ட் ஒரு ஹோட்டல்ல போய் கொண்டு போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இறங்க, அவன் கூடவே இறங்குறீங்க. நெக்ஸ்ட் ரூம்ல இருக்கீங்க, போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன்னு, இப்பயும் நான் கேட்கல. பட் அந்த இடம்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கவே. நீ சொல்லிட்டே அவனை டைட்டாக பிடிக்கிறீங்க. அவன் எதுனா சொன்னோம்னா நம்ம மாஃபியா அப்படிங்கிறத சொன்னோம்னா பயந்துருவாளோ, ஆல்ரெடி ரொம்ப பயந்துருக்கா. அப்படி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்க நீங்க அவனை வந்து ஹக் பண்ணிட்டு உங்களை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கவே. ஏதோ பண்றீங்க பட் எனக்கு தெரியல. யான் உங்க அசிஸ்டன்ட் சொல்லியிருந்தீங்க, அவனே இப்படி இருக்கான். நீங்க இப்படி சொல்லிட்டு பயந்து நீங்க அவனையே டைட்டா பிடிக்கிறீங்க. அவன் சைலண்டா நின்றுட்டு இருக்கான். அவன் ஃபேஸ்ல ஒரு பதட்டம். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு உங்களை விட்டுலாம் போக மாட்டேன். எப்பவுமே சொல்றது தான், என்ன வேணாலும் பண்ணுங்க, எப்படி வேணாலும் இருங்க, யார வேணாலும் இருங்க, என்னை பார்க்க டெய்லி நீங்க வந்துடணும், நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டுருங்க. நெக்ஸ்டா நீங்க டவுட் வந்திருக்கும் இல்லையா, இப்போதான் உள்ள அவசரமா வரீங்க. யான் வர பதட்டமா இருக்கான். யானை பாக்குறீங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. உங்க கண்ணு அந்த ரூம் டோர்ல தான். யானை பார்த்துட்டே
அவனையும் கிராஸ் பண்ணி பொறுமையா யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி ரொம்ப கேஷுவலாக நடந்த அந்த ரூம் கிட்ட வர ரூம் டோர் ஓப்பன் ஆயிருக்கு. பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டுங்க. ஓப்பன் ஆயிருக்கா. அக்கா, அப்போ அக்கா எங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரூமோட என்ட்ரன்ஸ்ல நின்று உள்ள பாக்குறீங்க. யாருமே காணோம். சரியா தெரியல, பட் உள்ள கொஞ்சம் தள்ளி உள்ள எங்காவது இல்ல அன்னைக்கு ஒரு நாள் ஜேகே நம்மள டைட் பண்ணி வச்சிருப்பால, உள்ள அங்க இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி லைட்டா நீங்க ரூம்குள்ள எட்டி பார்க்க அங்கேயும் இல்ல. இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரூம்குள்ள வர ஒரு சேரு, அந்த சேர்ல ரோப்லாம் சுத்தி ஒருத்தவங்களை கட்டி போட்டு வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. பட் அதுல இருக்க ஆள் மட்டும் மிஸ்ஸிங். அப்போ இங்க இருந்த அக்காவை காணும். அக்கா தான் இருந்திருப்பாளா அப்படிங்கிற மாதிரி நீங்க அங்க பாத்துட்டு இருக்க. யான் ரொம்ப பதட்டமா அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்புறான். அந்த சவுண்ட் கேட்டு அந்த ரூம்குள்ள இருந்து வெளில வரீங்க. யான் போயிட்டான், இங்க போறான் அப்படிங்கிற மாதிரி நீங்க அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் யான் ஜேகே கிட்ட போய் தான் நிக்கிறான். ஜேகே ஒரு டெய்லிங்க வெளியே வந்திருப்பான். ஸோ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு வெளில ரொம்ப கேஷுவலா அப்படி நின்றுட்டு இருக்க. யான் வந்து அவன் முன்னாடி நிக்கிறான். டேய், நீ என்ன பண்ற? உனக்கு என்ன வேலை கொடுத்தா? நீ என்ன பண்ற? சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி சொல்லு, எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க? அப்படி கேட்க வி வந்தது, உங்களை தூக்கிட்டு போனது, ஒருத்தனை போட்டு தள்ளது, அப்புறம் அவனுக்கு கன் காட்டி மிரட்டி எல்லாத்தையும் வாங்கியிருப்பான் இல்லையா? ஸோ அதை சொல்ல எட்டி ஒரு வாதம் விட்டுறான் ஜேகே. செம்ம கடுப்பாயிடுச்சா. என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? ஒரு பொண்ணு உன்னால யாருக்கும் தெரியாம அந்த குடோனுக்குள்ள இருந்து வெளியே தூக்கிட்டு வர முடியல. அவன் பார்த்துட்டானா, எந்த சுச்சுவேஷன்ல பார்த்துருக்கான். அதுவும் அந்த பொண்ணு அவகிட்ட இருக்கா. அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றவா. என்னடா பண்ணி வச்சிருக்க? அந்த ஒரு வேலை உருப்படியா உன்னால பண்ண முடியாதா? நான் என்ன சொல்லி வச்சிருந்தேன் உன்கிட்ட? அவன் வெளியே தானடா போயிருந்தான், எப்படிடா உள்ள வந்தான் மறுபடியும்? அவனுக்கு தெரியாம தூக்கணும், உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அகைன் ஒரு எட்டி ஒரு ஒத்த சேக்கி அடிக்கிற அட்டி அவனால தாங்கவே முடியல. அவனுக்கு தெரியும் ரெண்டு பக்கமே மாட்டின் முழிக்குவோம். எப்பயாவது ஒரு வாட்டி அவனுக்கு தெரியும் இவ்வளவு சீக்கிரம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அவன் கீழே விழுந்துட்டே ஜேகே கிட்ட, சாரி சார், நான் சார் வெளியே போயிட்டு இருக்காரு அப்படி நினைச்சுதான் சார் எல்லாத்தையும் பண்ணேன், எப்படி சடனா வந்தாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டே கதறான். வலிக்குது, எப்படி சடனா அவர் வந்தாருன்னு தெரியல, எப்பவுமே அவர் காலையில போனா ஈவினிங் தான் வருவாரு, இன்னைக்கு பாதிலே வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல ஜேகே திரும்பி கார்ல ஒரு கிக் பண்ணிட்டு, அடுத்தமோ அவன் தாண்டா முதல்ல எடுத்து வைக்க போறான் அப்படின்னு சொல்லி வாய முடியல. வி கிட்ட இருந்து ஜேகேக்கு வி கிட்ட இருந்து கால் வருது. மொபைல் எடுத்து யான் கிட்ட காட்டி, பாத்தியா அடிச்சிட்டான் பாத்தியா, என்னோட அவ சொல்லுவ, என்ன சொல்லுவாங்கிட்ட, ஒரு பொண்ணை போட்டு தள்ள முடியல நீ எல்லாம் அப்படிங்கிற மாதிரி எட்டி உதைக்கிற மாதிரி வரான். உன்னை உதிச்சு ஒன்னு மயிருக்கும் புட்டுங்க போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி கட்டுப்புல திரும்பி கால் அட்டன் பண்ணிட்டு, வி பாரு, எல்லாம் உன் நல்லதுக்கு தான். எதுடா? ஏன் முத்துக்களை குத்துறது? என் நல்லதுக்கா? வே, இப்போ உனக்கு நான் பண்ணது தப்பா தான் எனக்கு தெரியும். பட் நான் உனக்கு ஏதாவது பண்ணனா அது கரெக்டாக தான் இருக்கும். என்னை புரிஞ்சுக்கவி. உன்னை புரிஞ்சுக்கிட்டேனுமா? உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்டா. நீ தான் என்னை நல்லாவே புரிஞ்சுக்கல. வி, வாய மூடு ஜெகே, நான் சொல்றத மட்டும் கேளு. ஆல்ரெடி உன் மேல செம்ம கோவத்துல இருக்கான். என் கண்ணு முன்னாடி வந்தனா உன்னை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுறது நானா மட்டும் தான் இருப்பேன். சைலண்டா இருக்கான் ஜேகே. எதுடா இது? என் நல்லதா? என் பொண்டாட்டின்னு தெரிஞ்சோம் நீ இப்படி பண்றது தான் நல்லது. ஆல்ரெடி அங்கிளுக்கு ரெண்டாவது இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தாங்குவேனா? நீ பாத்தியா? உனக்கு ஏதாவது இருந்துதா? உனக்கு என்னடா தெரியும் லவ்னா என்னன்னு? படிச்சு சொன்னல, மற்ற பொண்ணுங்க மாதிரி அவளை நான் பார்க்கலன்னு. டி டேஷே, நான் சொல்றதை கேள்றா. வாய மூடுச்சிக்கி, நான் பேசுறேன், நீ சொல்லட்ட கேட்டுட்டு இருக்க. இருக்கிற காண்டுக்கு எங்க இருக்குன்னு தெரிஞ்சா வந்து உன்னை நான் முதல்ல போட்டு தள்ளுருவேன். ஓ, அவளுக்காக நீ என்ன போட்டு தள்ள போறியா? அவளுக்காகவா? அவளுக்காக இல்லடா, எனக்காக. என் முதுகுல குத்துன பாரு, அதுக்காக. இதை நான் அவளை தூக்கிட்ட அவள்கிட்ட டார்ச்சர் பண்ண அப்படிங்கிறதுக்காக பண்ணல. உன் மேல வச்சிருக்க நம்பிக்கையில பண்றேன். உன் மேல ஒரு துளி டவுட்டு கூட வரலடா. விஜய்க்கு அப்படி பண்ணியிருக்க மாட்டான். ஒரு துளி டவுட்டு கூட வரல.
எல்லா இடத்துலையுமே நீ மட்டும்தான் நின்ன. எங்கெங்கெல்லாம் போய் அவளை நான் தேடினேன் தெரியுமா? ஹாஸ்பிட்டல் உள்ள போலீஸ் முதற்கொண்டு எல்லாம் தேடிட்டாங்க. வெளியே எனக்கு தெரிஞ்சு அவனும் தேடி இருக்க மாட்டான். பட் நான் ஒரு ஷாப்போட ஃபுட்டேஜில் இருந்து எல்லாத்தையும் தேடினண்டா. நீ எல்லாத்துலேயுமே நீ இருந்த. அவளோட ஆஃபீஸ் ஃபுட்டேஜ், அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருக்க ஃபுட்டேஜ் எல்லாமே டிலீட்டாக இருந்தது. அந்த டீன் கூட இல்லாதப்பாவ ஒன்றை இருக்கு ஜிகி. போலீஸ் கண்ணில் படலை, பட் என் கண்ணில் பட்டுருச்ச. ஹாஸ்பிட்டலுக்கும் பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு. அதுக்கு முன்னாடி நீ ஏன்டா நின்றுட்டு இருந்த? அதுவும் அவ காண போன அதே டேட்டா. ஜிகி சைலண்டாக இருக்கான். அந்த சுச்சுவேஷன்லையும் மேலே எனக்கு எந்த டவுட்டுமே வரல ஜிகி. நெக்ஸ்ட்டு இந்த யான்ட்ட என் பொண்டாட்டி நம்பரை கொடுத்து டீட்டெயில் செக் பண்ணுறான்னு சொன்னான். ஸ்ட்ரெயிட்டாக அவன் உங்ககிட்ட தான் வந்தான். அன்றைக்கும் உன் மேலே ஒரு டவுட்டு கூட எனக்கு வரல. நான் உள்ளே வரும்போது 2 பேரும் அப்படியே ஸ்டாப் பண்ணீங்க நீங்கள் பேசின ஸ்பீச்சை. பட் நான் அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டேன். நான் அவன்கிட்ட கொடுத்த வேலையை நான் பார்க்குறேன்னு வாலண்டரியை நீ சொன்னா பாரு. அவள் பேரை சொன்னாலே உனக்கு பிடிக்காதுடா. ஆனால் நான் அவளை தேடுறேன், அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போது முழு ஹார்ட்டோட உன்னை நம்புனண்டா நீ அதை பண்ணுவேன்னு. என் முதுகில் குத்துனல. நான் ஒன்றும் உன்னை புட்டு தள்ளுவேன்னு சொன்னதுக்கு அவளை தூக்கிட்டுன்றதுனால இல்லை, என்ன நம்பின நீ ஏமாத்துனல்ல, அதுக்காக இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல ஜெகி. ஜெகி கேட்டுட்டு சைலண்டாக இருக்கான். அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏதோ தப்பு பண்ணிட்டுமோ அப்படி தோணுது எனக்கு. ஃபேமிலினா நீ, அங்கு 3வதுனா என் வயன் மட்டும்டா. நீ இதை பண்ணியிருக்க கூடாது தேவி. இப்படி பேசணும் அப்படி சொல்லும் போது தேவி கட் பண்ணிட்டான். ஜிகே லைட்டாக திரும்பி யானை பார்க்குறான். கொல்ல காண்டில் இங்கே நீங்கள் குளிச்சுட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டான். ஜேகே கிட்ட பேச அவன் கண்ணில் இருந்து தண்ணியும் வந்திருக்கும். ஸோ டோர் ஓப்பன் பண்ண அந்த சவுண்டு கேட்டு உடனே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு திரும்பி ஃப்ரெஷ் ஆகிட்டேடி. பட் எனக்கு ட்ரெஸ்ஸு தான் எதுவும் இல்லை. கால் பண்ணியிருக்கான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்ட வரான். இப்படி டவுலோட நின்றுட்டுருக்கீங்க. உங்ககிட்ட வரான். நீங்கள் அவன் ஏதாவது ரொமான்டிக்காக பண்ணுவான் அப்படி எதிர்பார்க்குறீங்க. 2 நாளாக மிஸ் பண்ணியிருக்கீங்க. அவன் கூட இருக்கும்போது சேஃபாக இருக்க அந்த ஃபீல் இருக்கு. இப்படி இருக்க அவன் இதானா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட வந்து நிற்க அவன் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் கையை பிடிச்சி மல்லிகிதாடி அவன் மூஞ்சியை பார்க்குறீங்க. ஏ மல்லிகிதா. அவங்க ஹேண்டில் கிஸ் பண்ணிட்டு என் பக்கத்தில் இருந்திருக்கடி. நான் தான் பார்க்காம விட்டுட்டேன். உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு ரூம் டோர் நாக் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு. ட்ரெஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உட்கார வர ட்ரெஸ் வந்துருச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கோ. உங்கள் கையில் கொடுக்க எனக்கு கை வலிக்குதோ. இந்த கை ஒரு கையில் எப்படி நான் போட்டுப்பேன். லைட்டாக சிரிச்சுட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன்வா. உங்களுக்கு ட்ரெஸ் போட அவள் ஹெல்ப் பண்ணுறான். இந்த டைம் அக்கி டோர் நாக் ஆகுது. ஒரு நிமிஷம் வரேன். வெளில போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணா எப்போவுமே வீக்கு ஜேக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த டாக்டர் வாங்க டாக்டர். என்னாச்சு வி? உனக்கு எதுவும் இல்லையா? ஜேகேக்கு தானே அடிபட்டுருக்கு. இல்லை உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள கூப்பிட்டா சீஸ் மை வைஃப் உங்களை காட்டுறான். நீங்கள் அந்த டாக்டரை பார்க்க அவரும் உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கு அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பட் அவருக்கும் அப்படி தான் இருக்குது. பட் எதுவும் கண்டுக்கல. உட்காருமா. நீங்களும் அவர் முன்னாடி வந்து உட்காருறீங்க. கையை பிடிக்கிறாரு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு என்ன ஆயிருக்குமோ அது சொல்ல வரும்போது நீங்கள் அது ஒன்றும் இல்லை டாக்டர், இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கே லோக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பிளட் லோக் இருக்குது. தென் இந்த ஆயில்மெண்ட் போடணும். அப்புறம் 2 days இன்ஜெக்ஷன் போடணும். ஒரு 4 daysல எல்லாம் க்யூர் ஆகிடும். ரெகுலராக டேப்லெட் தான் அப்படி சொல்ல அந்த டாக்டர் வியை பார்க்க அவ்வளோ டாக்டர் தான். டாக்டரும் சிரிக்கிறாரு. நீங்கள் அவர் பார்த்துட்டு ஏன் என்னாச்சா? இல்லை அவரும் அவர் பிரீஃப் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க இன்ஜெக்ஷன் எடுத்து உங்களுக்கு போட்டு விடுறாரு. நீங்கள் வீ கையை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்க இன்ஜெக்ஷன் போட்டுட்டே அப்புறம் என்ன வீ உனக்கு 2 days ஏதோ டென்ஷனில் ஏதோ சுற்றிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். மேடம் காணும் தானா? ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறான். அப்புறம் 2 வாட்டி இவங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணதா உனக்கு? அதுக்கும் ஆமாங்கிற அப்படி சிரிக்கிறான். அவரும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சுட்டு அங்கிறது கிளம்புறாரு. நீங்கள் வியை பார்க்குறீங்க. அவன் உங்கள் கையை பார்த்துட்டு நல்லாயிடும், இன்னும் 3 days தான். வி என்னடி என்ன டேட்டிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டீங்கல்ல?
நான் ஏன்டி ஏமாத்திட்டேன் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். அப்போது என்ன டேட்டிங் கூப்பிட்டு போகிறீங்களா? எதுக்கு டேட்டிங் போகணும்? என்ன சொல்கிறீங்க? அப்போ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஏமாத்துறீங்க நீங்கள் அப்படி சொல்லும் போதே உங்கள் ஷோல்டர்லேருந்தா கை எடுத்துட்டு உங்களை பார்த்துட்டு எதுக்கு டேட்டிங் போகணும் இந்த 2 நாள்? நீ எனக்கு எவ்வளோ முக்கியம் எனக்கு தெரிஞ்சிருச்சுடி. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன். அப்படி லவ் யூ ஏன் அப்படி சொல்லிட்டே உங்களை கிஸ் பண்ணுறான். நிஜமாவா? எங்க வா உங்களை அப்படியே க்ளோஸாக இழுக்கிறான். அவன் கிட்ட வந்து உட்காருங்க. ஐம் சாரி. எதுக்கு? என் பக்கத்தில் இருந்திருக்கடி. எதுவுமே தெரியாமல் எதுவுமே கவனிக்காமல் முட்டாள் மாதிரி இருந்துறதுக்கு. அப்போது நான் இருந்த இடத்துல தான் நீங்களும் இருந்தீங்களா? உங்களை கிஸ் பண்ணுறான். அப்படி கிஸ் பண்ணுறான். ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான். அவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் லிப்ஸை விட்டுட்டு உங்கள் ஷர்ட்டில் கை வச்சு இவ்வளோ நேரம் அதை போட்டு விட்டுட்டே இருந்தேன். இந்த ட்ரெஸ்லாம் கொஞ்சம் கழட்டி ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாமா? விற்க வந்துருச்சு. ஸோ ஷோல்டரில் போயிட்டு நீங்கள் சாஞ்சிக்கிட்டு வி உங்களை ரொம்ப மிஸ் பண்ண வி நானும் தாண்டி நீ சொல்லிட்ட நான் ப்ரூஃப் பண்ணுறேன். பட் எனக்கு கை வலி இருக்குல்ல, அந்த கைக்கும் எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்துடலாம். அந்த கையை நடுவில் கொண்டு வராதா? உன் கை எனக்கு எப்போவுமே டிஸ்டர்ப் மட்டும்தான் கொடுக்கும். என் ஷோல்டரில் தள்ளி இப்போ பிடிச்சி போதும் போதும். பட் நீ போதும்னு சொல்லிட்டு அழும் போதும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவங்களே பார்க்குறான். நீ போதும்னு சொல்லிட்டு அழுவல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் டி. நீ அப்படி சொல்லணுன்ட்டே ரொம்ப ஹெவியாக பண்ணுவேன். நீ அப்படி சொல்லும் போதே ஷர்ட் பட்டன் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். அதுவும் உன் லிப்ஸுக்கு அடிப்பேன். உன் கையை இங்க ப்ரெஸ் பண்ணிட்டே சவுண்டு கொடுப்ப பாரு, அதை கேட்கணுன்ட்டே இங்கே கை வைப்பனா வி இந்த வாயில் வி வி என்ன கொஞ்சம் ஹெவியாக வராதா? சவுண்டு உன் வீட்டில் இருக்கானு கண்ட்ரோல் பண்ணுவ பாரு. உன் மவுத்லாம் க்ளோஸ் பண்ணிட்ட. அப்போது உன் வாயிலேருந்து வர அந்த முனங்கல் சத்தம் அதை கேட்கணும் அப்படி இருக்கும்டி. அப்படி சொல்லும் போதே அவன் ஷோல்டரில் உங்கள் ஃபேஸ் வச்சுட்டு போதும் போதும் வி போதும். நான் ஒன்றும் சொல்லி முடிக்கலடி. உன் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என்னை கூப்பிடும் போதோ என்கிட்ட பேசும் போதோ சிரிக்கும் போதோ அதெல்லாம் விட பெட்டில் பண்ணுவ பாரு, அது சவுண்ட் இருக்கு பார்த்தியா? அப்போது ஹஸ்கி வாய்ஸில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதே போல் பண்ணி காட்ட வீ போதும் வீ இதெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணுவீங்க வீ அப்படி நீங்கள் சொல்லிட்டு அவனை இறுக்கமாக பிடிக்க அவன் அவங்களை அப்படி படுக்க வச்சுட்டு அவன் காதுகிட்ட வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குடி. நீ போட்டுற அந்த முன்னங்கள் சத்தத்தை கேட்டு இப்போ கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படி கேட்குறான். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்ட் சூன் பார்க்கலாம். பாய்.